அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜியோகிராஃபி 500 சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல கொஸ்டின் நம்பர் 161 இருந்து 170 வரைக்கும் பார்க்க போறோம். வித் ரெஃபரன்ஸ் டு எர்த் கிரஸ்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். எர்த் கிரஸ்ட் பத்தி கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் எர்த்ன்றது முதல்ல கிரஸ்ட் இருக்கும், மேண்டல் இருக்கும், கோர் இருக்கும். ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த கிரஸ்ட்டை பத்தி கேட்டிருக்காங்க. த எர்த் கிரஸ்ட் கான்ஸ்டியூட் அபவுட் 13% ஆஃப் டோட்டல் வால்யூம் ஆஃப் எர்த். அதாவது பூமியோட டோட்டல் வால்யூம்ல 13% வந்து எர்த் கிரஸ்ட் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வால்யூம்னா அந்த அளவு வந்து அதிகப்படியான அளவு வந்து எர்த் கிரஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 13%லாம் கிடையாது, 1% தான். 1% அளவு தான் வந்து டோட்டல் வால்யூமில் எர்த்துடைய அளவே வந்து 1% தான். அதாவது 45 கிலோமீட்டர் மட்டும்தான் வந்து எர்த் கிரஸ்ட் இருக்கும். அதுக்கு மேலே 1000 கிலோமீட்டர் கணக்கிலலாம் வந்து மேண்டில் கோர்லாம் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து தவறு, இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஆக்சிஜன் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் இந்த எர்த் கிரஸ்ட். எர்த் கிரஸ்ட்டில் ரொம்ப மோஸ்ட் அபண்டன்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் எதுன்னா ஆக்சிஜன் கேட்குற சொல்கிறாங்க. ஸோ இது சரிதான். ஸோ ஒரு 46% வந்து எர்த் கிரஸ்ட்டில் வந்து ஆக்சிஜன் தான் இருக்கும். அடுத்து கார்பன் கான்ஸ்டியூட் நியர்லி 3% ஆஃப் எர்த் கிரஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் மினரல்ஸ். ஸோ கார்பன் வந்து இந்த எர்த் கிரஸ்ட்டில் வந்து 3% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தப்பு. 3.2% வந்து தான் இருக்கும் எங்கள் எர்த் கிரஸ்ட்டில் கார்பன். அட்மாஸ்பியரில் வந்து 0.3% வந்து இருக்கும் அட்மாஸ்பியரில். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. அப்போ எது சரின்னு சொல்லிக்கிறாங்க? ஆப்ஷன் பி 2 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 162 வித் ரெஃபரன்ஸ் டு கோர் ஆஃப் த எர்த். எர்த்துடைய கோர் பற்றி கேட்டிருக்காங்க. மேலே வந்து கிரஸ்ட்டை பற்றி கேட்டாங்க, இப்போ கோர் பற்றி கேட்டிருக்காங்க. கீழக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எதுலாம் சரின்னு கேட்டிருக்காங்க. த அவுட்டர் கோர் இஸ் லிக்விட் ஸ்டேட் வைல் த இன்னர் கோர் இஸ் சாலிட் ஸ்டேட்ன்றாங்க. ஸோ நமக்கு தெரியும். ஸோ இது வந்து கிரஸ்ட்டு, இது வந்து கிரஸ்ட்டு, இது வந்து மேண்டில், இது வந்து அப்பர் மேண்டில் லோவர் மேண்டில் வாங்க. இது வந்து அப்பர் கோரு லோயர் கோருன்னு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த அப்பர் கோர் ஆனது சாலிட் ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்கிறாங்க. சாலிட் ஸ்டேட்னா என்ன? லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. லிக்விட். ஸோ இன்னர் ஸ்டேட் ஆனது சாலிட் ஸ்டேட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது சரிதான். அடுத்து கன்வெக்ஷன் கரண்ட் அண்ட் கொரியோலிஸ் எஃபெக்ட் இந்த அவுட்டர் கோர் ஜெனரேட் த எர்த் மேக்னெட் ஃபீல்ட். எர்த்தோடைய அந்த காந்தப்பு வீசு இருக்குது இல்லையா? ஸோ அது எதனால் உருவாகுதுன்னா கன்வெக்ஷன் கரண்டாலையும் கொரியோலிஸ் எஃபெக்டாலையும் தான் இது வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டானது உருவாச்சுன்றாங்க. ஸோ இது சரிதான். ஸோ இந்த கன்வெக்ஷன் கரண்ட்டு, ஸோ இந்த மாதிரியான மேட்டர்னால தான் இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்டெல்லாம் வந்து உருவாகிருக்கும். இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியில் நீங்கள் போய் படிங்க, வேக்னருடைய தியரி. அதன் பிறகு வந்து இந்த கன்வெக்ஷன் கரண்ட்னால தான் வந்து இந்த பூமியானது எப்படி பல்வேறு கண்டங்களாக வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து இதன் மூலமாக தான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது சரி. ஸோ இதுவும் சரி, இதுவும் சரி. த இன்னர் கோர் ரொட்டேட் அட் எக்ஸாக்ட்லி த சேம் ஸ்பீட் ஆஸ் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ பூமி இதுன்னு வச்சுங்களேன். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து இன்னர் கோர் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பூமியானது எந்த ஸ்பீடில் வந்து சுற்றுதோ அதே ஸ்பீடில் தான் உள்ளக்கூடிய இன்னர் கோர் வந்து ரொட்டேட் ஆகுதுன்றாங்க. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுதுன்றாங்க இல்லையா? ஸோ ரெண்டும் ஒரே ஸ்பீட்லன்னு சொல்கிறாங்க. கிடையாது. முன்னாடிலாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த அவுட்டர் கோரை விட, அதாவது பூமியை விட உள்ளக்கூடிய இன்னர் கோரானது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ரீசெண்ட் எக்ஸ்ப்ளோரேஷனில் டிஸ்கவரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பூமியுடைய எர்த் சர்ஃபேஸை விட உள்ளக்கூடிய கோரானது ரொம்ப ஸ்லோவாக தான் ரொட்டேட் ஆகுது அப்படின்றாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது தவறு. சேம் ஸ்பீட் அப்படிங்கிறது தவறு. ஸோ எது சரி? 1 and 2 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 163 வித் ரெஃபரன்ஸ் டு பி வேவ்ஸ் இன் எர்த்குவேக் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பி வேவ் கொடுத்து கேட்டிருக்காங்க. எர்த்குவேக்கில் பி வேவ்னா எஸ் வேவ்னான்னு இருக்கும். பி வேவ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பிரைமரி வேவ்னு சொல்லுவாங்க. எஸ் வேவ் செகண்டரி வேவ்னு சொல்லுவாங்க. ஸோ இது கொடுத்து ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. P waves are longitudinal waves that travel by compressing and expanding of material. So longitudinal wavesன்றாங்க, கிடைமட்டமாக போகக்கூடிய வேவ்ஸ்ன்றாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். ஒரு ப்ரொஃபஸர் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இந்த பி வேவ் பற்றி எக்ஸ் வேவ் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ நானே அதை நம்ம இன்ஸ்பயர் பண்ணி நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு போடுறதா இருக்கிறேன். பார்ப்போம், அது ஒரு நாள் கண்டிப்பாக அதை பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவா லாஞ்சிடியூடல் வேவ்ஸா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷனே வராது. ஸோ அது நல்ல வீடியோ. கிளிப் ரொம்ப தான் இருக்கும், ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கும். டெமான்ஸ்ட்ரேஷன் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருக்க மாட்டார். ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோவாக இருக்கும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். எனக்கே சில நேரங்களில் டவுட் வரும்போது உடனே அந்த பிக்சரை ஓட்டி பார்ப்பேன், ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு அவர் எப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இருக்கும், போய் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. தீஸ் வேவ்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டு அரைவ் அட் த சர்ஃபேஸ் அமாங் ஆல் எர்த்குவேக்ன்றாங்க. ஸோ எர்த்குவேக்கில் வரும்போது இந்த வேவ் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும்ன்றாங்க. ஃபஸ்ட்டு அரைவ் வேவ், அதாவது அதுக்கு பிரைமரி வேவ்னு ஒரு பேர். சரிதான். திஸ் வேவ் ட்ராவல் வித் த சேம் ஸ்பீட் இன் ஆல் டைப்ஸ் ஆஃப் மீடியம்ன்றாங்க. ஸோ பி வேவ் ஆனது எல்லாத்துலேயும் ட்ராவல் ஆகும். சாலிடில் ட்ராவல் ஆகும், லிக்விடில் ட்ராவல் ஆகும். ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே வந்து ட்ராவல் ஆகும்.
பட் ஆனால் சேம் ஸ்பீடு அப்படிங்கிறது தவறு. நான் பார்த்துருப்போம் இந்த எர்த்குவேக்கில் பார்க்கும்போது எர்த்குவேக் அந்த சாப்டரில் பார்க்கும்போது மேலே இருக்கக்கூடியது இந்த கிரஸ்ட்லேருந்து இங்கே வரும்போது மேலே தான் பார்த்தோம் இல்லையா, இந்த அவுட்டர் கோர்லாம் வந்து லிக்விடாக இருக்கும், இன்னர் கோர் வந்து சாலிடாக இருக்கும் சொல்லி இல்லையா. அப்போ இங்கிருந்து வரும்போது இந்த லிக்விடாக இருக்கிறதுல வந்து சின்ன ஒரு ரிஃப்ராக்ஷன், அது கொஞ்சம் அதோடைய திசையானது கொஞ்சம் விலகும். ஸோ விலகி இப்படி வரும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணோம், இங்கே ஒரு விலகல் ஏற்பட்டு இப்படி போகும். ஸோ ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போகும்போது அதோடைய ஸ்பீடானது கொஞ்சம் குறைய தான் ஆரம்பிக்கும். எல்லா மீடியம்லேயும் ஒரே ஸ்பீடுன்றது தவறு. அப்போது இது சரின்னு கேட்டிருக்காங்க. 1 and 2 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 164, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் டிஸ்கிரைப் இன் த எர்த் பவ் ஷாக். எர்த்துடைய இந்த பவ் ஷாக் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் தெரியுதா, நான் மறைச்சிட்டு இருக்கிறேன்னா பவ் ஷாக், BOW பவ் ஷாக். இந்த பவ் ஷாக்னா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ சூரியன் இருக்குது இல்லையா, இந்த சூரியன்லேருந்து சார்ஜ் எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல்ஸ் வந்து வரும். சூரிய வெப்ப கதிர்கள் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இது இங்கே வருது இல்லையா. ஸோ இது வந்து பூமியை வந்து அடையும் பொழுது இங்கிருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும்போது இது டைரெக்டாக வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா பூமிக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும். அப்போது பூமியுடைய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த காந்த புலம் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வரக்கூடிய அந்த சார்ஜ் எனர்ஜி பார்ட்டிகல்ஸை அதோட வந்து கொலைட் பண்ணும். இப்படி மோதும் போது என்ன ஆகுது, நேராக ஒரு பால் ஒன்று நேராக வருது. ஸோ அந்த பால் வரும்போது நீங்கள் அதை தடுத்தா என்ன ஆகும், ஒரு கிரிக்கெட் பாலில் தூக்கி அடிக்கிறான், அது வாலிபால் வந்து சர்வீஸ் அடிப்பாங்க, அடித்த உடனே நேராக வரும். அதை ஒருத்தர் எடுத்த உடனே என்ன பண்ணோம், இந்த வாலிபால் விளையாடுறவங்களுக்கு தெரியும். ஸோ சர்வீஸ் ஒரு ஆப்போசிட் டீம்லேருந்து வருதுன்னு வச்சுங்களேன், வந்த ஸ்பீட்லேயே அதை அடித்து திருப்பி அனுப்ப மாட்டாங்க. அது வந்து விளையாடுற அந்த ப்ரொஃபஷனல்ஸ் வந்து சொல்லுவாங்க, வர பாலை நீ திரும்பி ரிட்டர்ன் வந்து அடிக்கக்கூடாதுன்னுவாங்க. ஸ்டார்டிங் நம்பரில் நானும் விளையாடும் போது வந்த உடனே நானே அடித்து அதை திருப்பி ஆப்போனண்ட்டுக்கு அனுப்புனான்னு சொல்லிட்டு திருப்பி அடிப்போம். அப்போது வந்து கோச் வந்து சொல்லுவார் அது தவறுன்னு. வர அந்த பாலை முதல்ல வந்து தடுக்க சொல்லுவாங்க. தடுத்து அதோடைய ஃபோர்ஸை நிலைகுலைய செஞ்சுட்டு இன்னொருத்தர் வந்து கரெக்டாக எய்ம் பண்ணி அடிப்பாங்க. இப்போ வர ஃபோர்ஸ்லேயே திரும்பி அடிக்கும்போது அதோடைய இலக்கு வந்து வேற எங்கேயாவது போகலாம். பட் ஆனால் அதை நிறுத்தி திரும்ப எய்ம் பார்த்து அடிக்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது வர அந்த மேக்னெட்டிக் அந்த எனர்ஜி பார்ட்டிகல்ஸை ஸ்லோ பண்ணி அனுப்பும், தடுக்கும். இப்படி தடுக்கும்போது என்ன ஆகும், ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுலாம் என்ன பண்ணோம், இந்த சோலார் பார்ட்டிகல்ஸை வந்து தடுக்கிறதுனால ஸ்லோ டவுன் ஆகுன்றாங்க. இதுக்கு பேர் தான் வந்து எர்த்துடைய பவ் ஷாக். த ஏரியா வேர் சோலார் விண்ட் என்கவுண்டர்ஸ் எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட், எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சோலார் விண்டானது எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டோட என்கவுண்டர் ஆகுது. என்கவுண்டர்னா மோதுறது, சந்திக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் பி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 165, கன்சிடர் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜியோலாஜிக்கல் ஃபார்மேஷன். ஜியோலாஜிக்கல் ஃபார்மேஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஜியோலாஜிக்கல் ஃபார்மேஷன்னா என்ன, இப்போ பூமி இருக்கு, பூமி நமக்கு தெரியும் உள்ளே வந்து நிறைய மேக்மாலாம் இருக்கும். ஸோ இந்த மேக்மா ஆனது சில நேரங்களில் வெடித்து வெளியே வரும், சில நேரங்களில் வெடித்து வெளியே வராமல் உள்ளே வந்து செக்ரிகேட் ஆகி சில ஃபார்மேஷன்ஸ் ஏற்படுத்தும். அதுதான் வந்து ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷன். சில என்ன சொல்ல, ஒரு பாறைகள் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து உருவாக்கும். ஸோ அதுதான் வந்து ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷன்றாங்க. ஸோ இதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, ஒரு 3 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. கீழே கூடியதில் எதோடு வந்து செட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பேத்தோலித்துனா என்ன, லோக்கோலித்துனா என்ன, லோப்போலித், பேக்கோலித், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அதனால் இதனுடைய தனித்தனி கேரக்டரிஸ்டிக்ஸை படித்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பேக்கோலித்து, லேக்கோலித் இதெல்லாம் வந்து லின் ஷேப்பில் இருக்கும். இது இந்த பேக்கோலித் அப்படிங்கிறது ஃபோல்டு மவுண்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது லார்ஜாக இருக்கும். சார்சர் ஷேப்டு இக்னிஷியஸ் இன்ட்ரூஷன் தட் இஸ் கான்கேவ் அப்வர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ சார்சர் ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு கப் அண்ட் சாசர் சொல்லுவியா, சாசர் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க, பறக்கும் தட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. usually forms when magma intrudes between the horizontal sedimentary layers, then subsides in the center and its own weight ன்றாங்க. It is commonly composed of mafic rocks such as gabbro and basalt. ஸோ நமக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சது என்னென்னா இந்த சாசர் ஷேப் அப்படிங்கிறதும் அதே போல் கேப்ரோ அண்டு பசால்ட் அப்படிங்கிற இந்த 2 டேர்மும் தான். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த லாப்போலித் அப்படிங்கிறது, ஸோ எல்லா டேர்மும் வந்து நமக்கு தெரியுமா அப்படிங்கிறது டவுட் தான். பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட் 2லாம் வந்து எனக்கு பார்த்தோன்னே தெரியாது. பட் ஆனால் இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து படித்தது அப்படிங்கிறதுனால ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த லாப்போலித் அப்படிங்கிறது. சரியா? ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 166, டைஸ்ட்ரோஃபிசம் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரீஷேப்பிங் த எர்த் சர்ஃபேஸ். இன் திஸ் கான்டெக்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டைஸ்ட்ரோஃபிசம்ன்றாங்க. ஸோ டைஸ்ட்ரோஃபிசம் அப்படிங்கிறது என்ன, ரீஷேப்பிங் த எர்த் சர்ஃபேஸ், அர்த்துடைய சர்ஃபேஸை ரீஷேப் பண்ணுறதுக்கு பேர் தான் டைஸ்ட்ரோஃபிசம்ன்றாங்க. எர்த்துடைய சர்ஃபேஸ்னால் என்ன, எர்த்துடைய சர்ஃபேஸ் அப்படிங்கிறது கிரஸ்ட்டை சொல்லலாம்.
ஸோ எந்த ஒரு மூமெண்ட், எந்த ஒரு மெத்தடானது அர்த்துடைய சர்ஃபேஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய க்ரஸ்ட்டை ரீஷேப் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் டயஸ்ட்ரோஃபிசம். ஸோ எர்த்துடைய சர்ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. நான் ஏன் இங்கே வந்து எர்த்துடைய க்ரஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு காரணம் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எதுலாம் வந்து சரின்னு சொல்கிறாங்க, எர்த்துடைய சர்ஃபேஸை ஆல்ட்ரேட் பண்ணக்கூடிய, ரீஷேப் பண்ணக்கூடிய வேலை. எர்த்குவேக் வந்தால் அங்கங்கே பள்ளம் ஏற்படுது, அதோட ஷேப் மாறுதா, டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் ஆகுது, கன்வர்ஜென்ட் அண்டு டைவர்ஜென்ட் மூலமாக பள்ளங்கள் உருவாகுது. ஓரிஜெனிக் ப்ராசஸ் அண்டு எஃப்ரோஜெனிக் ப்ராசஸ் மூலமாகவும் இந்த அப்வர்டு மேலே மூவ்மெண்ட்லாம் இருக்கிறதுனால இந்த பிளேட் மூவ்மெண்ட்னால ஃபால்ட் ஏற்படும், வெர்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் ஏற்படும். ஸோ இந்த ஓரிஜெனிக்கெலாம் வந்து ஃபால்ட் ஏற்படுறது, ரெஃப்ரோஜெனிக்கெலாம் வந்து இந்த வெர்டிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் எர்த் கிரஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து டயஸ்ட்ரோஃபிசம் தான். இதில் இந்த வல்கானிக் எரப்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து டயஸ்ட்ரோஃபிசமில் வராது. காரணம் என்னென்னா, அது ஒரு ஆல்ரெடி அது எந்த சேஞ்சும் பண்ணுறது கிடையாது. ஒன்று உள்ளே இருக்கக்கூடிய அந்த மேக்மா வந்து வெடித்து வெளியே வருது, வெளியே வந்துட்டு மேலே ஒரு லேண்ட்ஃபார்ம் தான் உருவாகுதே தவிர்த்து அந்த எர்த்தோட க்ரஸ்ட்டை வந்து ரீஷேப் பண்ணுதா, எர்த்துடைய அந்த சர்ஃபேஸை வந்து ரீஷேப் பண்ணுதானா, ரீஷேப் பண்ணல. கரெக்ட் தானே? அப்போது இதில் அது வராது. ஸோ அதுதான் வந்து திரும்ப சொன்னது. ஸோ இதெல்லாம் எப்படி, ஸோ இதெல்லாம் ஒரு டிபேட்டு தான். அது எப்படி நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி நீங்கள் ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணி நீங்களும் ஒரு சயின்டிஸ்ட்டாக மாறலாம். ஆனால் இப்போ சொல்லியிருக்கிறது வல்கானிக் அதில் வராதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இல்லை அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணி ஒரு PhD வாங்கி நீங்களும் ஒரு சயின்டிஸ்ட்டாக மாறலாம். ஸோ இப்போதைக்கு சொல்லப்படுது வல்கானிக் எரப்ஷன் கிடையாது. அப்போது 1 2 3 4 ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 167, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் அசிடிக் லாவா அண்ட் பேசிக் லாவான்னு 2 சொல்கிறாங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எதுலாம் வந்து சரியா, இதை பேஸ் பண்ணி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லாவாவை நம்ம 2 வந்து பிரிக்கலாம், அசிடிக் லாவா அண்டு பேசிக் லாவா. ஸோ இந்த அசிடிக் லாவாவில் சிலிக்கா கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும், இதில் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதே போல் இந்த விஸ்காசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது, இதில் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் இன் நேச்சராக இருக்கும், இது வந்து லெஸ் எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கும், இல்லை எக்ஸ்ப்ளோசிவாக இல்லாமலே கூட இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அசிடிக் லாவா வேச ஹை சிலிக்கா கண்டென்ட் கம்பேர் டு பேசிக் லாவா. கரெக்ட் தானே? அசிடிக் லாவாவில் தான் சிலிக்கா கண்டென்ட் அதிகமாக இருக்கும், மேக்கிங் இட் மோர் விஸ்கோஸ்னா என்ன? விஸ்கோஸ்னா இந்த பரவும் தன்மை. இப்போ தண்ணி ஊற்றுன உடனே வேகமாக வந்து வழிஞ்சு ஓடும். கரெக்டாக? இதே நீங்கள் அரிசி மாவு எடுத்து, இட்லி சுடுற மாவு எடுத்து ஊற்றணும் அப்படின்னா அது ரொம்ப ஸ்லோவாக போகும். காரணம் என்ன? அதுதான். ஸோ அந்த விஸ்காசிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும், ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ மேக்கிங் இட் மோர் விஸ்கஸ்னா என்ன? அசிடிக் லாவானது இந்த சிலிக்கா கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்றாங்க. விஸ்காசிட்டியானது அதிகமாக இருக்கும், அது தட் மீன்ஸ் வந்து அதோடைய பரவல் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். அசிடிக் லாவா எரப்ஷன்ஸ் ஆர் ஜென்ரலி மோர் எக்ஸ்ப்ளோசிவ் தென் தோஸ் ஆஃப் பேசிக் லாவா. பேசிக் லாவாவை விட அசிடிக் லாவானது எரப்ட் ஆகும்ன்றாங்க. ஸோ இதுக்கு ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இது சீக்கிரமாக சொலிடிஃபை ஆகும், இது ரொம்ப லேட்டாக வந்து சொலிடிஃபை ஆகும். அதாவது இறுகுத்தன்மையை லாவா இருக்குது இல்லையா, லாவானது ஒரு எரிமலை குழம்பு. இந்த எரிமலை குழம்பானது நான் ரொம்ப கொச்சையான தமிழ்லாம் பேசுகிறேன் அப்படிங்கிறதுனால தவறாக நினச்சிக்காதீங்க. சில இதெல்லாம் வந்து இந்த நல்ல தமிழை தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசுகிறதுனால அப்படி இருக்குது. அந்த லாவாவானது, இது எரிமலை குழம்பானது சொலிடிஃபை ஆச்சு அப்படின்னா, அதாவது ஆறி போச்சு ஆனா என்ன ஆகும்? அது பாறையாக தான் மாறும். ஸோ அந்த பாறையாக மாறுது இல்லையா, ஸோ அந்த பாறையாக மாறுறது வந்து இதில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம இக்னிஷியஸ் ராக்ஸ்னு சொல்கிறியா, இக்னிஷியஸ் ராக்ஸ்னால் என்ன? எரிமலை குழம்பானது கூலானது பிறகு அது பாறையாக மாறுது, அதான் வந்து இக்னிஷியஸ் ராக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அப்படி இக்னிஷியஸ் ராக்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ எரிமலையிலிருந்து வெளியே வந்தவுடனே சில நேரங்களே அது பாறையாக மாறிடும், ஆறி போயிடும். ஆனால் இந்த பேசிக் லாவாடுறது ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து, ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்குது, உடனே அது ஈஸியாக வந்து ஆறி போயிடும். ஆனால் இது லிக்விட் ஸ்டேட்டாக இருக்கும், ரொம்ப லேட் ஆகும். ஸோ அப்படி லேட் ஆகும்போது இங்கே உள்ளிருந்து வெளியே வரும்போதே, இங்கே இந்த எரிமலையிலேருந்து வெளியே வரும்போது இந்த அசிடிக் என்ன பண்ணோம், உள்ளே வந்து என்ன ஆகும்? சொலிடிஃபை ஆகிடும். சொலிடிஃபை ஆகும்போது மேற்கொண்டு வர லாவானால போக முடியாது. அப்போ என்ன ஆகணும்? ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஆகும், ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வெடிச்சு வெளியே வரும். ஏன்னா நம்ம பார்ப்போம், இப்போது டேப்லேருந்து தண்ணி வருது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு சின்ன ஒரு டேப் வச்சு, ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற டேப் வச்சு, லூஸாகிற டேப் வச்சு லெட்டர் க்ளோஸ் பண்ணி வைக்கிறீங்க, தண்ணி வர என்ன ஆகும்? திடீர்னு பிச்சுட்டு வெளியே வரும். அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ்ப்ளோசிவாக வரும். இது ரொம்ப ஸ்லோவாக வருது தண்ணினா எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்குமா? வெடிக்காது. ஸோ அதுதான் விஷயம். சரியா? அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரி. அப்போ ஆப்ஷன் C, both 1 and 2 is the right answer. Question number 168, consider the following statement. The carbonation process, முதல்ல கார்பனேஷன் குறித்து கேட்டிருக்காங்க, இதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. கார்பனேஷன்னா என்ன அப்படின்னு நமக்கு முதல்ல தெரியணும். அதாவது இப்போ பாறை இருக்குது, பாறையானது
இந்த வெயிலில் இருக்கிறதுனால ஒரு கெமிக்கல் ப்ராசஸ். பாறை நமக்கு பார்த்தோம், இந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் நம்ம பார்த்துருப்போம். லேண்ட் ஃபார்ம்ஸில் மண் எப்படி உருவாகுது? இந்த பாறைகளுடைய அந்த வெதரிங் ப்ராசஸ்னால. வெதரிங் ப்ராசஸ்னால் என்ன? வெயில் இருக்கும், மழையும் பொழியும். இதனால என்ன ஆகும்? அந்த பாறை துகள் வந்து மேலே பார்த்து அந்த பழைய பாறைகள்லாம் போய் தட்டும்போது தூள் தூளாக வரும் பழைய பாறைகள்லாம். ஸோ அப்படி வரும்போது தான் வெதரிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இது வந்து கெமிக்கல் வெதரிங்னு சொல்லுவாங்க. அட்மாஸ்பியருடைய கெமிக்கல்ஸ்னாலையும் சில வெதரிங் வந்து ஏற்படும். ஸோ அப்படி இருக்கும்போது கார்பன்னால் ஏற்படக்கூடிய அந்த கெமிக்கல் ப்ராசஸிங்கை கார்பனேஷன் சொல்கிறாங்க. வேறு எதுவும் கிடையாது. கார்பன்னால் ஒரு பாறைகளானது அரிச்சு வருது அப்படின்னா அந்த கெமிக்கல் ப்ராசஸிங்கை கார்பனேஷன்றாங்க. கார்பனேஷன் ஸ்பீட் அப்ஸ் வித் டிக்ரீஸ் இந்த டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாக இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த கார்பனேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குன்றாங்க. டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும்போது கார்பனேஷன் ப்ராசஸ், அது கெமிக்கல் வெதரிங் ஆனது அதிகமாக இருக்குன்றாங்க. இது சரிதான். அடுத்து, கோல்டு வாட்டர் ஹோல்ஸ் மோர் டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடுன்றாங்க. கோல்டு வாட்டரில் அதனால தான் பாருங்கள், டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாகும் போது டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாக இருக்கும்போது ஓஷனில் இருக்கக்கூடிய, அதாவது நீரில் இருக்கக்கூடிய நீரில் வந்து அதிகப்படியான கார்பனானது டிசால்வ் ஆகும். டிசால்வ் ஆகிறதுனால இந்த கார்பனேஷன் ப்ராசஸ் வந்து அதிகமாகுன்றாங்க. கோல்டு வாட்டர் தான் வந்து அதிகப்படியான கார்பனை ஸ்டோர் பண்ணணும். வார்ம் வாட்டர் கார்பனை வந்து ரிலீஸ் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், பெரிய ஓஷன் இருந்துச்சுங்க, ஓஷனுக்கு அடியில் தான் வந்து அதிகப்படியான கார்பன் வந்து இருக்கும். ஒரு கேள்வி கூட ரீசெண்டாக வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் கூட ஒரு கேள்வி வந்திருந்தது. லாஸ்ட் இயரா இல்லை அதுக்கு முன்னே வருஷமானு தெரியல. எதில் வந்து அதிகப்படியான கார்பன் ஸ்டோரேஜ் இருக்குது? லேண்ட்லையா, ஃபாரஸ்ட்லையா, ஓஷன்லையான்ற மாதிரி கேள்வி வரும். அப்போது ஆழ்கடல்கள்லாம் வந்து அதிகப்படியான கார்பன் ஸ்டோரேஜ் இருக்கும். ஓஷனில் தான், டீப் ஓஷனில் அதிகப்படியான கார்பன் இருக்கும். ரொம்ப கோல்டான வாட்டரில் கார்பன் அதிகமாக ஸ்டோர் ஆகும். அதனால தான் பூமி வெப்பமாகிறதுனால தண்ணியில் இருக்கக்கூடிய கார்பன் எல்லாமே வெளியே ரிலீஸ் ஆகுது. அதனால தான் பூமி வெப்பம் அடையாமல் பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. சரியா? ஸோ அதனால தான் வந்து ஆர்டிக்கில் ஏன் வந்து ஓசோன் படலம் விழுறதுனால ஏன் வந்து கார்பன் அளவு அதிகமாகுதுன்னு சொல்கிறோம். ஏன்னா ஆர்டிக் பகுதியில் கோல்டு வாட்டர் இருக்குது, அங்கே அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால தான் அதை நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஆல்ரெடி ஈக்குவட்டர் ரீஜனில் வாமாக தான் இருக்கும், அதில் ஒரு பிரச்சனை தான். ஆர்டிக்கில் வந்து ஏன் நம்ம பாதுகாக்கிறோன்னா கோல்டு வாட்டரானது அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை டிசால்வ் பண்ணி வைக்கும், ஸ்டோர் பண்ணி வைக்கும். புரியுதுங்களா? ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Question number 169. When rock minerals take up water, the increased volume creates physical stress within the rock, leading to its disintegration. This process is known as, அதாவது ஒரு ராக் மினரல் இருக்குங்க, அந்த ராக் மினரலானது வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அதோடைய வால்யூமானது, அதோடைய அளவானது அதிகமாகுது. அப்படி அதிகமாகிறதுனால என்ன ஆகுது? ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் வருது. ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் வர்றதுனால அது உள்ள அழுத்தம் ஏற்படுது. அது அழுத்தம் ஏற்படுறதுனால டிஸ்இன்டகிரேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹைட்ரேஷன். அவ்வளோதான். ஒரு மினரல் வந்து அதிகப்படியாக ஸ்டோர் ஆகுது. ஸ்டோர் ஆகுறதுனால ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அந்த அழுத்தத்தினால அது உடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போது ஒரு பஞ்சு எடுத்துங்க. இந்த கல்யாணத்துலலாம் வந்து பூவெலாம் வந்து அந்த குத்தி பண்ணுவாங்க இல்லை, ஸ்பாஞ்ச் மாதிரி. அது என்ன பண்ணுவாங்க நார்மலாக? இப்போ இந்த ஃபோன் எடுத்துங்களேன். ஃபோன் எடுத்துகிட்டு இப்படி வச்சோம் அப்படின்னா, இப்போ ஒரு பாதி ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிள் மேலே ஃபோன் எடுத்து போய் ஆஃப் ஃபேல் இப்படி வைக்கிறோம். இப்போ பாதி வந்து டேபிள் மேலே இருக்குது, பாதி வந்து டேபிள் மேலே இல்லாமல் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பஞ்சு எதுவும் ஆகாது. இதே அந்த பஞ்சை தண்ணியில் நினச்சி வச்சுட்டு இப்படி மேலே வைக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? ஸோ இங்கே ஒரு அழுத்தம் ஏற்படுது. ஸோ இந்த இன்டென்சிட்டி அதிகமாகுது. அப்போ என்ன ஆகும்? இது ஸ்ப்ரெட் ஆகி ரெண்டாக உடஞ்சி விழுந்துடும் இல்லையா? ஸோ இதான் வந்து சொல்கிறாங்க, இது வந்து ஹைட்ரேஷன் சொல்கிறோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 170, லாஸ்ட் கொஸ்டின். அக்கார்டிங் டு ஆல்ஃப்ரெட் வீக்னர் தியரி ஆஃப் கார்டினல் ட்ரிஃப்ட், which of the following were proposed as a forces responsible for drifting of continent? இந்த ஆல்ஃப்ரெட் வீக்னர் தியரி பற்றி நான் ஒரு கிளாஸ் எடுத்துருப்பேன், நம்மளோட ஜியாகிரஃபி கிளாஸஸில் இருக்கும். ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ அதில் வந்து ஆல்ஃப்ரெட் வீக்னர் தியரி கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரின்னு சொல்லி நடத்திருப்பேன். ஸோ பார்த்துருப்போம். இதுதான் பூமி அப்படின்னா பேஞ்சியா அண்டு பேந்தலேசியான்னு இருக்கும். நீர்ப்பகுதியில் பேந்தலேசியா, நிலப்பகுதியை பேஞ்சியா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த பேஞ்சியா வந்து பல்வேறு விதங்களாக வந்து ஸ்பிளிட் ஆகி நிற்கக்கூடிய பல கான்டினென்ட்ஸ் வந்து உருவாகிருக்கும். இதான் வந்து கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கார்னரில் வந்து பிரிஞ்சு போனதுக்கு வீக்னர் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பார். ஏன் அதை பிரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த விஷயங்களில் எதுலாம் அவர் சொல்லியிருக்காருன்னு கேட்குறாங்க. எதெல்லாம் சொல்லியிருக்காங்க? டைடல் கரண்ட் ஜென்ரேட்டட் பை மூணுனால இந்த டைடல் கரண்ட் வருது இல்லையா, இந்த கடலுடைய அளவானது அதிகமாகி குறையுது இல்லையா. ஸோ இதனால தான் வந்து உருவாகியிருக்கும், கார்னர் ட்ரிஃப்ட் ஆனது உருவாகிருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் காஸ்டு பை த எர்த் ரொட்டேஷன், பூமியினால் ஏற்படக்கூடிய சென்ட்ரிஃபியூகல் கிராவிடேஷன். ஸோ மூணால் ஏற்படக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் எர்த்தினால் ஏற்படக்கூடிய அந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸும் தான் கார்டினல் ட்ரிஃப்ட்டுக்கு காரணம் அப்படின்றார். இது ரெண்டு தான் அவர் சொல்லியிருப்பார். 1 and 3. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். மற்றெல்லாம் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க தான் வந்து அவர் சரின்னு ஒத்துருக்க மாட்டாங்க. சொல்லிட்டாரு இதனால தான். எதனால் அது பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து ஒன்றா தான் இருந்துன்னு சொல்லியிருப்பாரு.
பட் ஆனால் எதனால் பிரிஞ்சுது அப்படிங்கிறத அவர் கரெக்டான காரணம் சொல்லியிருக்க மாட்டாங்க. மேலே பார்த்து பாருங்க, கன்வெக்ஷன் கரண்ட். ஸோ இந்த கன்வெக்ஷன் கரண்ட்னால மட்டும்தான், கன்வெக்ஷன் கரண்ட் இது மாதிரியான சில விஷயங்களால கார்டினல் ட்ரிப்ட் ஆனது உருவாகிக்கின்றது சொல்லியிருக்க மாட்டார். அதுக்கு பின்னாடி வந்து நிறைய சயின்டிஸ்ட்லாம் வந்து அதை சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ஜியாகிரஃபியில் ஒரு 10 கொஸ்டின் வந்து பார்த்தோம். இன்னைக்கு ரொம்ப நேரம் பார்த்துட்டோமோ? சரி, அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.